பட்ட பெருமான் தானே வலிய வந்து என்னை ஆட்கொண்டருளிய அந்த திறம் வான்வார் கலர்பாடி, அந்த பெருமானுடைய அந்த கலல் அணிந்த அந்த திருவடிகள் தான் நமக்கு வீடு பேரை அளிக்கக்கூடியது. அதுதான் அந்த திருவடிக்கு உள்ள சிறப்பு. ஐந்தொழில்களில் திருவடிக்கு அருளல் குஞ்சித பாதம். அதான் வான்வார் கலல் பாடி வந்தோருக்கும் வாய் திறவாய். வெளியில் இப்படி நின்று கொண்டு உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோமே, எங்களுக்கு உன் வாய் திறந்து ஒரு பதிலை சொல்லு. உனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடையலோர் எம்பாவாய். இந்த ஊனே உருகும்படியாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த பெண்கள். பெருமானுடைய திருப்புகழை, பெருமானுடைய அந்த அருளை வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் ஊனுருக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாடலை கேட்டும் உனே உருகாய் உமக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை, மற்றைய அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசனை. ஏன்னா சிவபெருமான் தான் எல்லாருக்கும் கோன்னா அரசன், உயிருக்கு தலைவன், அரசன். நாம் எல்லாம் உயிர்கள் எல்லாமே அவனுடைய அடிமைகள். அப்பேற்பட்ட அந்த அரசனை, மன்னனை, கோனை ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் என்று வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து கேட்பதாக இந்த 6வது திருப்பாடல் அமைந்துள்ளது. உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை சொல் வேறு செயல் வேறு என்பது போல இருக்கின்றது. நேற்று நீ என்ன கூறினாய், அந்த கூறியபடி இன்று நீ நடக்கவில்லை, உறங்கவும் செய்கின்றாய். உன் செயலுக்கு நீ நாணவும் இல்லை, வெட்கப்படவும் இல்லை. ஆனால் உறங்கும் உனக்கும் சேர்த்துத்தான் இறைவனை போற்றி பாடுகின்றோம், நீயும் கலந்து பாடுக என்று நயமாக கூறுகின்ற பகுதிதான் இந்த 6வது திருப்பாடல். பாடலும் அதற்கு பொருளும் நாம் தொடர்ந்து திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி சிந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து 12 திருமுறையும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.